இங்கிலாந்து என்ன பண்றாங்க, அவங்க நாட்டு மக்கள் கிட்ட பாண்ட் எழுதி கொடுக்குறாங்க. நீங்க இங்கிலாந்து மக்கள் எனக்கு பணம் கொடுங்க, நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு வட்டியோட திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா அமெரிக்க புரட்சியை பத்தி பேச போறோம். அமெரிக்க புரட்சி ஏன் நடந்தது, அமெரிக்க புரட்சி ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா நாம வெள்ளக்காரங்க கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம். அதற்கப்புறம் நாம அவங்க கிட்ட போராடி சுதந்திரம் வாங்கணும் இல்லையா? அதே போல அமெரிக்காவும் ஒரு நாட்டின் கீழே அடிமையா இருந்தது. அந்த நாட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணி அமெரிக்கா சுதந்திரம் வாங்குறாங்க. உலகத்திலே போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்கின முதல் நாடு அமெரிக்க நாடு தாங்க. எப்படியெல்லாம் இந்த அமெரிக்க புரட்சி நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட பேரு அஜய் காந்தி. நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அமெரிக்க புரட்சியை பத்தி பேச போறோம். AR 6583. என்ன இந்த AR 6583 கேக்குறீங்களா? வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 6583 ஒரு ஷார்ட் ஃபார்ம், வருஷத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்களாக. இப்போ 1765 1783 இதுதாங்க இதோட ஷார்ட் ஃபார்ம். 6583 65 ஆரம்பிச்சு 83 முடியுது. 1765 இருந்து 83 வரைக்கும் நடக்கிறது அமெரிக்க புரட்சி. இப்போ பொதுவாவே ஒரு புரட்சி நடக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நம்ம என்னென்னலாம் அதை பார்க்கணும் அப்படின்னா, அந்த புரட்சினா என்ன, வாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அமெரிக்க புரட்சினா என்ன, அது எங்க நடக்குது, இந்த புரட்சி எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த புரட்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கணும். இந்த புரட்சி ஏன் நடக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த புரட்சி ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதற்கப்புறம் இந்த புரட்சியின் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்னென்ன, கிரிட்டிசிசம், இந்த புரட்சியின் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன், இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸ் முழுக்க இப்போ என்ன அமெரிக்க புரட்சினா என்ன அப்படின்னு சொல்லி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல அமெரிக்கான்ற ஒரு நாடு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்தியா அப்படின்னா நமக்கு வேத கால வரலாறு, ரொம்ப வருஷமாவே பல காலத்துல இருந்து நமக்கு வரலாறு இருக்கு. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எப்போல இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இது யூரோப்புங்க. இது யூரோப்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூரோப்ல நிறைய நாடுகள் இருக்கு. பிரான்ஸ் இருக்கு, ஆஸ்திரியா இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஸ்வீடன் இருக்கு, டென்மார்க் இருக்கு. அந்த மாதிரி நிறைய நாடுகள் இந்த யூரோப்புக்குள்ள இருக்குதுங்க. சரியா? இது சைனா. இந்த சைனா இல்ல, இது சைனா, இது இந்தியா. இது இந்தியான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ யூரோப்ல இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் என்ன பண்றாங்க, சைனாக்கு வர்றாங்க. எதுக்கு? சைனால இருக்கக்கூடிய பொருளை எடுத்துட்டு போய் யூரோப்ல கொண்டு போய் விற்க போறாங்க. அதுல முக்கியமான வியாபாரிகள் யார் யாருன்னா கிரீஸ், வெனிஸ். இந்த ரெண்டு நாடு தான் சீனாவோட வர்த்தகத்துல ரொம்பவும் மும்முரமா இருந்தது, ஆர்வமா இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் சீனாக்கு வருவாங்க. சீனால என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, சீனால சில்க் ஃபேமஸ், பட்டு துணிகள்லாம் ஃபேமஸ். இங்க இருந்து துணியை எடுத்துட்டு யூரோப்ல கொண்டு போய் வித்து காசு பார்ப்பாங்க. இதுதாங்க யூரோப்போட வணிகர்களோட வேலை. இந்த போயிட்டு வர்றதுக்கான இடத்தோட பேர் என்ன அப்படின்னா சில்க் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இதே யூரோப்ல இருக்கக்கூடிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவுக்கு இந்தியாவில் ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு போயிட்டு யூரோப்ல கொண்டு போய் விற்கிறாங்க. என்னென்ன பொருள் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்தியாவில் நறுமண பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. லவங்கம், பட்டை, மிளகு இதெல்லாம் எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. இதோட பேரு சில்க் ரூட். இந்தியாவுக்கு இவங்க வர்றாங்கல்ல ஐரோப்பால இருந்து, இந்த வழிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பைஸ் ரூட். சைனாக்கு போற வழிக்கு பேரு சில்க் ரூட், இது ஸ்பைஸ் ரூட். சரியா? இப்போ இந்த வணிகர்கள் இப்படியே போய் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது 1453 என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்தை ஒருத்தர் கேப்சர் பண்ணிடுறாரு.
இந்த இடம் இப்போ இருக்கு துருக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை யாரு கைப்பற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை வந்து ஓட்டோமன் துருக்கி, அதாவது ஓட்டோமன் பேரரசு அப்படின்றவரு இந்த இடத்த வந்து கைப்பற்றுகிறாரு. இப்போ என்ன சொல்றாரு, ஐரோப்பாவில் வந்து இந்தியாவுக்கு போய் வணிகம் பண்றீங்க, சீனாவுக்கு போய் வணிகம் பண்றீங்க, நீங்க என்ன கடந்துதான் போய் ஆகணும், அதனால எனக்கு நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டோமன் பேரரசு கேட்கிறாரு. அதனால இந்த ஐரோப்பிய வணிகர்கள் நிறைய நஷ்டம் அடைகிறாங்க. இவங்களுக்கு வரியே அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா லாபகரமான தொழிலை ஐரோப்பியர்கள் செய்ய முடியாது. அப்படி என்ன இந்தியாவில் இவங்க லாபகரமான தொழில் செஞ்சிருப்பாங்க? அதாவது 1 கிலோ லவங்கம் பட்டை இருக்கு இல்லையா, க்ளோஸ் லவங்கம் பட்டைய இந்தியாவில இருந்து வாங்கிட்டு போனா அது ஐரோப்பாவில் 1 கிலோ தங்கத்துக்கு இணையா விற்கலாம். இதுதான் லாபகரமான பிசினஸ். நம்ம நிறைய பேர் வரலாறுல கேட்டிருப்போம், இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவோட வளங்களை கொள்ளையடிக்க வந்தாங்க அப்படின்னா நறுமண பொருட்களை கொள்ளையடிக்க வந்தாங்க, அது என்ன மதிப்புல இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதுதான் 1 கிலோ லவங்கம் பட்டைக்கு 1 கிலோ தங்கம். இதுதான் இந்த ப்ரப்போர்ஷன்ல தான் அவங்க வந்து வியாபாரம் வந்து செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அவர் அதிகமா வரி விதிச்ச உடனே இவங்களால வியாபாரம் பண்ண சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ போயிட்டு வர முடியல. அப்படி வரணும்னா அதிகமான வரி, வரியும் தாண்டி இவங்க இந்த இடத்த ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கொள்ளக்காரங்கள்லாம் ஊடுருவுறாங்க. அதனால இந்த கிரீஸும் வெனிஸும் தான் அதிகமா இங்க வியாபாரம் பண்ணி பயனடைஞ்ச நாடு இல்லையா. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரையாவது அனுப்பி இந்தியாவுக்கு வேற ஒரு வழி இருக்கா போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்தியாவுக்கு இது மட்டும் தான் வழியா, இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி நிறைய பேரை ஊக்குவிக்கிறாங்க. இந்த கிரீஸ் நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தர் பேர் என்ன அப்படின்னா கொலம்பஸ். கொலம்பஸ் வந்து இது ஒரு நிலப்பரப்பு, இங்க வந்துடுறாரு. இங்க கொலம்பஸ் வந்துட்டு என்ன பண்றாரு, நான் வந்து சேர்ந்துட்டேன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவு இருக்கு. என்னன்னா, இப்போ நாம வந்து யூரோப்புக்கு போனதில்லை, அமெரிக்கா போனதில்லை, ஆஸ்திரேலியா போனதில்லை, பல நாடுகளுக்கு வந்து போனதில்லை. ஆனாலும் அந்த அடிப்படை அறிவு என்னன்னா, அங்க இருக்கிற மக்கள் வெள்ளையா இருப்பாங்க அப்படின்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வானிலை மாற்றம், அவங்களுடைய இயற்கை சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. அதனால இங்க இருக்கவங்க சிகப்பா இருந்திருக்காங்க. கொலம்பஸுக்கு தெரியும் இந்தியர்கள் வந்து ஒண்ணு கருப்பா இருப்பாங்க, இல்ல மாநிறமா இருப்பாங்க. இங்க இருக்கவங்கள சிகப்பா இருக்காங்களே, அப்ப இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு கொலம்பஸே ஒண்ணு வைக்கிறாரு. இவங்க பேரு ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஆனா உண்மையா இந்தியா எங்க இருக்கு? இந்தியா அப்படியே வந்தா இந்தியா இங்க இருக்கு. ஆனா இந்த கொலம்பஸ் என்ன நினைக்கிறாரு, அவன் புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டு இததான் இந்தியான்னு சொல்லி அவரே நினைச்சுக்கிறாரு. இப்போ அடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவருடைய பேரு அமெரிக்கோ வெஸ்புக்கி. நிறைய பேர் கப்பல் எடுத்துட்டு ஹென்ரின்னு ஒருத்தர் வருவாரு, வாஸ்கோடகமா கிளம்புறாரு. நிறைய பேர் ஒவ்வொருத்தரா தேடுவாங்க இந்தியாவுக்கு வழியங்கன்னு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு லாபகரமான தொழில் இதுக்காக மட்டும்தான். இப்போ இவங்க அப்படியே வரும்போது அமெரிக்கோ வெஸ்புக்கி வர்றாரு. இப்போ வர்ற ஒரு பேர் அமெரிக்கோ. இவர் என்ன சொல்றாரு, கொலம்பஸ் நீங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க, அது என்னவோ உண்மைதான், இது வந்து ஒரு புது இடம், யாருக்கும் தெரியாத இடம் தான். ஆனா இந்த இடத்துக்கு பேரு இந்தியா கிடையாது, இது புதுசா ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்கோ வெஸ்புக்கி தான் சொல்றாரு. அதுதானே உண்மை. ஏன்னா இந்தியா இங்க இருக்கு. கொலம்பஸ் என்ன சொல்றாரு, நான் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கிற காலநிலை வேற, இங்க இருக்கிற மக்களோட நிறம் வேற, எல்லாமே வேறையா இருக்கு. அப்ப வேறையா இருக்கும்போது அமெரிக்கா வெஸ்புக்கி சொல்றாரு, இது இந்தியா கிடையாது, இது ஒரு புது நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி. இதை யாரு கண்டுபிடிக்கிறது? அமெரிக்கா வெஸ்புக்கி தானே கண்டுபிடிக்கிறாரு. அதனால இந்த நிலப்பரப்போட பேரு இவர் தான் கண்டுபிடிச்சார். இவருடைய பேரையே இந்த நிலப்பரப்புக்கு வச்சிடறாங்க. இப்படிதாங்க உருவானது அமெரிக்கா. இந்த அமெரிக்காவோட பேரையே இங்க வச்சிடறாங்க. இப்போ இவங்க ஏற்கனவே வியாபாரம் பண்ண முடியாம, இந்தியாவுக்கு வர முடியாம பல பிரச்சனைகள்ல இருக்காங்க. புதுசா வழி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ ஏதோ ஒரு இடம், அது இந்தியாவோ ஏதோ ஒண்ணு, ஆனா ஒரு புதுசா ஒரு இடம் வியாபாரம் பண்ண நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் என்னென்ன பண்றாங்க, புதுசா ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்களாமே, வாங்க அங்க போய் வியாபாரம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வர்றாங்க. இங்க வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுறாங்க. அப்படி கிளம்பி வந்த நாடுகள்ல முக்கியமான நாடுகள் 3. என்னென்ன நாடு அப்படின்னா, இங்கிலாந்து. ஐரோப்பாவில் வந்து இங்கிலாந்து கிளம்பி வருது,
அதுக்கப்புறம் பிரான்ஸ் கிளம்பி அமெரிக்காவுக்கு போகுது, அதுக்கப்புறம் ஸ்பெயின். இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவுக்கு போறாங்க. இந்த 3 நாடுகளும் போகும்போது இதுல இங்கிலாந்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரான்சும் ஸ்பெயினும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வியாபாரத்துக்காக போயிட்டு இவங்க கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வாங்கிட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட இவங்க போறாங்க, பிரான்சும் ஸ்பெயினும். ஆனா இங்கிலாந்து என்ன பண்ணுது, இங்க இருக்க இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய தன்னுடைய மக்கள் அவங்கள என்ன சொல்லுது, நீங்க போய் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுங்கன்னு சொல்லுது. ஏன் அமெரிக்காவில் இங்கிலாந்து போய் செட்டில் ஆக சொல்லுது, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, போய் செட்டில் ஆன சொன்ன மக்கள் யாருமே அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கிற உரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அவங்க ஒரு 3வது தட்டு மக்கள், அடித்தட்டு குடிமக்கள் மாதிரி இருந்தாங்க. அவங்கள எல்லாமே நீங்க புதுசான இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அனுப்பி வைக்குது. அந்த மக்களும் அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இங்கிலாந்துல நமக்கு சரியான மரியாதை இல்லை, நமக்கு ஓட்டு உரிமை இல்லை, எதுவுமே இல்லை, சொந்த வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லாத போது நாம இங்கிலாந்துல என்ன பண்றோம், அதனால புதுசா ஒரு இடம் இருக்காம வா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமெரிக்காவுக்கு வர்றாங்க. அமெரிக்காவுக்கு 13 காலனில குடியேறாங்க. 13 காலனி. இந்த 13 காலனியின் மூலமா குடியேறாங்க. இந்த 13 அவங்க தங்கியிருந்த இடத்தை தான் காலனின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 13 இடம் பேர் என்னன்னா நியூயார்க், மெசாச்சுசெட்ஸ், பெனிசில்வேனியா, அந்த மாதிரி ஒரு 13 இடத்துக்கு பேரு இடத்துல தங்கியிருக்காங்க. அதை 13 காலனின்னு சொல்லி சொல்றோம். இந்த 13 காலனிலையும் யாரு தங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து மக்கள் தங்கியிருக்காங்க. சரியா? இப்போ அமெரிக்கா அப்படின்றது நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ இங்கிலாந்து தன்னுடைய மக்களை இந்த நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய 13 காலனில உட்கார வைக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரான்ஸ் என்ன பண்ணுது, இவங்களுடைய மக்களை உட்கார வைக்கல, மாறா அந்த இடத்தை குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது விவசாயம், நீங்க விவசாயம் பண்ணுங்க, 1 வருஷம் 2 வருஷம் முழுசா பண்ணுங்க, அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எனக்கு கொடுங்க, அதாவது விளை பொருளை எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுப்பேன், அதை எடுத்துட்டு போய் நான் மற்ற உலக நாடுகளுக்கு விற்பேன் அப்படின்னு சொல்லி பிரான்சும் ஸ்பெயினும் சொல்லுது. அதனால இந்த நார்த் அமெரிக்கால 13 காலனி இங்கிலாந்துக்கு இருக்கு, ஸ்பெயினுக்கு புளோரிடான்ற ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு. பிரான்ஸுக்கு இந்த நார்த் அமெரிக்கால என்ன இருக்குன்னா கனடா, லூசியானா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. சென்ட்ரல் அமெரிக்கால பிரிட்டிஷுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் அங்க ஒரு சில தீவுகள் மட்டும் சொந்தமா இருக்கு. இங்க சவுத்துல முழுக்க ரெட் இண்டியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரெட் இண்டியன்ஸ்னா யாருன்னா அமெரிக்காவின் பூர்வகுடி மக்கள். ஒரு பார்ட்டை நம்ம இங்க டிக்ஷனரியா வச்சுப்போம். இது ஒரு சில தெரியாத வார்த்தைக்கு நம்ம எழுதுற மாதிரி, இது டிக்ஷனரி பார்ட். டிக்ஷனரி பார்ட். இப்போ ரெட் இண்டியன்ஸ் என்ன நமக்கு தெரியணும் இல்ல? ரெட் இண்டியன்ஸ்னா யாருன்னா அமெரிக்காவின் பூர்வ குடி மக்கள், நேட்டிவ் பீப்புள்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னா யாருன்னா அமெரிக்காவின் பூர்வ குடி மக்கள். சவுத் அமெரிக்கா முழுக்க இந்த ரெட் இண்டியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்க இங்க போய் தங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்து ஒவ்வொரு நிறைய விதிமுறைகளை இவங்க மேல விதிக்கிறாங்க. 13 காலனில எங்களுடைய ஆதரவுல தான் தங்கியிருக்கீங்க, நாங்க நினைச்சோம் அப்படின்னா எப்போனாலும் உங்க மேல போர் தொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து கிளம்பி போன தன்னுடைய குடிமக்களையே மிரட்டுறாங்க. அவங்க ரெட் இண்டியன்ஸை மிரட்டல, பிரான்ஸை மிரட்டல, ஸ்பெயினை மிரட்டல, மாறா இங்கிலாந்துல இருந்து கிளம்பி போன தன்னுடைய மக்களையே மிரட்டுறாங்க. நீங்க அங்க போய் நீங்க வியாபாரம் பண்ணி, அதாவது அங்க போய் நீங்க விவசாயம் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்க எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பல கொடூரமான திட்டங்கள்லாம் இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்த அமெரிக்கா மேல விதிக்குது. அதனால இந்த இங்கிலாந்து மக்களே தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கொதித்தெழுந்து இங்கிலாந்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இதுதான் அமெரிக்க புரட்சி. அதாவது இங்க இருக்கக்கூடிய செவ்விந்தியர்களோ பிரான்ஸோ ஸ்பெயினோ அப்புறம் லேட்டர்ல அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா முதல்ல இங்கிலாண்டை எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னா
இந்த இங்கிலாந்துல தங்கியிருக்க அமெரிக்கால தங்கியிருக்கக்கூடிய இங்கிலாந்து மக்கள் தான் இங்கிலாந்து அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. இதுதாங்க வாட் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இல்லையா? அமெரிக்கன் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து மக்கள் அமெரிக்கால தங்கியிருக்காங்க, அவங்களே இங்கிலாந்து அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இதுதான் அமெரிக்க புரட்சி. இது அடுத்து வேர், இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. வேர் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எங்க எங்க இந்த புரட்சி நடந்தது? இவங்க தங்கியிருந்தாங்க பாத்தீங்களா 13 காலனில. இந்த 13 காலனிலையும் தான் இந்த போர் வந்து நடந்தது, இந்த புரட்சி வந்து நடந்தது. இதுக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு. எங்க அப்படின்னா இந்த 13 காலனில தான் புரட்சி வந்து நடந்தது. எப்போ இந்த புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும்ல. அதாவது 1765 இருந்து 83 வரைக்கும் நடந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுல நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா 1764 இருந்து 1774 வரைக்கும் புரட்சி வந்து ரொம்பவும் ஒரு அமைதியான முறையில நடக்கும். 1775 இருந்து 1783 வரைக்கும் புரட்சி ரொம்பவும் தீவிரமான முறையில் நடக்கும். இது வந்து ஒரு மிதமான முறையில நடக்கும், இது வந்து தீவிரமான முறையில புரட்சி வந்து நடக்குது. அப்போ இது எப்போ நடந்தது, இதுக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ஒய், ஏன் இந்த புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா? அதை வந்து இப்ப நம்ம பார்ப்போம், ஏன் இந்த புரட்சி வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன் நடந்தது? புரட்சி வந்து ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன் அப்படின்னா இத வந்து நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு லாங் டேர்ம் ரீசன், லாங் டேர்ம் ரீசன், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் ரீசன். அதாவது ரொம்ப காலமா இதன் மேலெல்லாம் இதன் மேல மக்களுக்கு கோவம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றது லாங் டேர்ம் ரீசன். பட்டாசு கொளுத்தி போட்ட உடனே பக்குன்னு பிடிச்சிக்குது இல்லைங்களா, அது வந்து ஷார்ட் டேர்ம் ரீசன். இதுதான் உடனடி காரணம் போர் நடக்கிறதுக்கு, அது வந்து ஷார்ட் டேர்ம் ரீசன். இப்ப இந்த லாங் டேர்ம் ரீசனுடைய காலம் எதுன்னு சொல்லி நமக்கு தெரியணும் அப்படின்னா 1765 இருந்து 1774 வரைக்கும் இது வந்து லாங் டேர்ம் ரீசன். ஷார்ட் டேர்ம் ரீசன் அப்படின்றது 1775 இருந்து 1783 வரைக்கும் போர் வந்து தீவிரமான முறையில் நடக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன அறிவிச்சாங்களோ இங்கிலாந்து அரசு, இதனால கடும் கோபம் அடைஞ்சு உடனே போருக்கு நடக்கக்கூடிய காரணமா இது இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா மெர்கன்டைலிசம். மெர்கன்டைலிசம்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அதற்கு நமக்கு முதல்ல கேபிட்டலிசம். இந்த மெர்கன்டைலிசம் இது எதோட வார்த்தை அப்படின்னா இது வந்து ரெண்டா பிரிக்கலாம் நாம. மெர்ச்சன்ட் பிளஸ் கேபிட்டலிசம், இது வந்து மெர்கன்டைலிசம். இப்போ கேபிட்டலிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு நாடு இல்ல ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு கம்பெனி எதுவா வேணா இருக்கட்டுமே, தன்னுடைய லாபத்துக்காக எதை வேணா செய்ய தயாரா இருப்பாங்க, அவங்க வந்து கேபிட்டலிசம். இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடு மிகப்பெரிய நாடா இருக்கு, அந்த நாட்டுல ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க. அந்த திட்டத்தின் மூலமா அரசாங்கத்துக்கு வருமானம் வரப்போகுது. ஆனா அந்த திட்டத்துக்காக அந்த ஊர்ல அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு சின்ன கிராமம் மட்டும் அழிய வேண்டியதா இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நமக்கு லாபம் வருது அப்படின்னா எதை வேணாலும் அவங்க செய்வாங்க. இதுக்கு பேரு கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்னா லாப நோக்கம் மட்டுமே தன்னுடைய இலக்கா வச்சிருப்பாங்க. மெர்ச்சன்ட் அப்படின்னா என்னன்னா வியாபாரம்
அப்படின்னு அர்த்தம். வியாபாரம் அல்லது வியாபாரி அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம். அப்போ வியாபாரத்தின் மூலமாக தான் லாபம் அடையணும், அதற்காக எந்த கொள்கை முடிவை வேணாலும் எடுக்க நான் தயாரா இருக்கேன், அதுக்கு பேரு மெர்கன்டைலிசம். சரிங்களா? இப்போ இது நம்ம டிக்ஷனரியில் எழுதிடுவோம். மெர்கன்டைலிசம்னா நமக்கு என்னன்னு சொல்லி தெரியணும். மெர்கன்டைலிசம், மேக்சிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்காக எது வேணாலும் செய்யறது இந்த மெர்கன்டைலிசம். சரியா? இப்போ இந்த மெர்கன்டைலிசம் மூலமா அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா? முதல்ல மெர்கன்டைலிசம்னால இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க. இது அமெரிக்காங்க. சரியா? இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? இங்கிலாந்தோட கண்ட்ரோல்ல இருக்குது. இங்கிலாந்தோட கண்ட்ரோல்ல இந்த அமெரிக்கா இருக்கும்போது இங்கிலாந்து தான் இந்த இடத்துக்கு வரி விதிக்கக்கூடிய ஒரே பொறுப்பு இங்கிலாந்துக்கு தான் உண்டு இல்லையா? இப்போ ஐரோப்பாவில பல நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கிற பல நாடுகள் ஒவ்வொருத்தரா வியாபாரம் பண்றதுக்காக அமெரிக்காக்குள்ள நுழையிறாங்க. இப்போ பிரான்ஸ் ஒரு சட்டையை தைச்சு அமெரிக்கால இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வருது. அந்த சட்டையோட விலை, பிரான்ஸ் சட்டையோட விலை எவ்வளவு அப்படின்னா 80 ரூபாய். 80 ரூபாய்க்கு பிரான்ஸ் ஒரு சட்டையை கொண்டு வந்து கொடுக்குது. இங்கிலாந்து சட்டையோட விலை எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய். 100 ரூபாய். இப்போ இங்க வரிமுறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து கொண்டு வரக்கூடிய பொருளுக்கு 10% தான் வரி. மற்ற நாடுகள் கொண்டு வரக்கூடிய பொருளுக்கு அதிகப்படியான வரி விதிச்சாங்க. இதுக்கு ஒரு 100% வரியே போடுறாங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம். அப்போ இந்த பிரான்ஸோட 80 ரூபாய் சட்டை இப்போ ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால 160 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்குது. இங்கிலாந்தோட 100 ரூபாய் சட்டை வெறும் 110 ரூபாய்க்கு தான் விற்க ஆரம்பிக்குது. அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்தோட சட்டையை வாங்குறாங்க. இதனால இங்கிலாந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை 1750 ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும்? மக்கள் எல்லாமே கட்டக்கூடிய வருவாயில தான் நாடு நடக்கும், நாட்டுக்கான வருமானமும் வரும். மக்கள் இதெல்லாம் வச்சு வருமானமா கட்டிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1700 வரைக்கும் இந்த உலகம் முழுக்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளான்டேஷன் எக்கானமி அப்படின்னு சொல்லி இருந்தது 1700 வரைக்கும். இப்போ 1750 பிரிட்டன் என்ன பண்றாங்க? முதல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷன் எக்கானமி, இண்டஸ்ட்ரியலைசேஷனை முதல்ல தொடங்குறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, முன்ன யூரோப்ல இருந்து எங்க போனாங்க? சைனாக்கு போய் ஒரு துணி வேணும்னாலும் சட்டை வேணும்னாலும் சைனாக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, இங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சதால மிஷின்லயே இவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உற்பத்தி பண்ண பொருளை வெளியே கொண்டு போய் விற்கணும் இல்ல, அதனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா இவங்க எந்தெந்த இந்தியாவில் கொண்டு வந்து வித்தாங்க, நிறைய இடத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க. விலைய மற்ற நாடுகளுக்கு டாக்ஸ் அதிகம் பண்ணி இங்கிலாந்துக்கு கம்மி பண்றதன் மூலமா அவங்க நாட்டில் இயங்கக்கூடிய மிஷின்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலையை கொடுக்குறாங்க. வேலை கொடுக்கும்போது அவங்க நாட்டுக்கு அதிக பணம் வருது. சரியா? அதான் இது என்னன்னு, ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது வரிகளை அதிகப்படுத்துறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இது அமெரிக்கா, இது அமெரிக்கான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த அமெரிக்காவில் இது அமெரிக்கா. இந்த அமெரிக்கால எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னாலும் இங்கிலாந்துக்கு மட்டும்தான் இவங்க ஏற்றுமதி பண்ணணும், வேற எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. ஆனா இவங்க விளைவிக்கக்கூடிய பொருள் பிரான்ஸ் கேட்டுச்சு, ஸ்பெயின் கேட்டுச்சு, ஆனா யாருக்குமே இவங்க ஏற்றுமதி பண்ணல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இங்கிலாந்துக்கு மட்டும்தான் இவங்க எதா இருந்தாலும் கொடுக்கணும். என்னென்ன பொருள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க முக்கியமா சுகர், அதாவது கரும்பு, அதுக்கப்புறம் கோதுமை, அரிசி, முக்கியமா ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா பருத்தி, காட்டன், அதுக்கப்புறம் டொபாக்கோ. இந்த டொபாக்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா சீன நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. சீன நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி சீன நாட்டையே புகையிலைக்கு அடிமையா மாத்துற கதையெல்லாம் நம்ம பின்னாடி ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல டிவேட் ஆக வேண்டாம். காட்டனை வந்து முக்கியமா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்றாங்க. எதுக்கு? அவங்க தானே சட்டை தைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பருத்தி கொடுத்தா அவங்க மிஷின்ல சட்டை தைச்சு இந்த உலகம் முழுக்க விற்பாங்க. அதனால இந்த இங்கிலாந்து அரசு என்ன சொல்லுது, நீ கொடுக்கறத எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து மூணாவது காரணம் சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணாலும் அதை வந்து இங்கிலாந்துக்கு மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஒன்லி டு பிரிட்டன், அதாவது பிரிட்டனுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணணும். நாலாவதா என்ன அப்படின்னா பொருளை ஏற்றுமதி பண்றதும் பிரிட்டனுக்கு மட்டும்தான் பண்ணணும். இன்னொன்னு, ஏற்றுமதி பண்ணக்கூடிய கப்பலும் பிரிட்டன் கப்பலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இங்கிலாந்து அரசு சொல்லுது. பிரிட்டனும் இங்கிலாந்து ஒண்ணுதாங்க, ரொம்பவும் குழப்ப வேண்டாம். இப்போ கப்பல், அதாவது இவங்க எடுத்துட்டு போகக்கூடிய பொருளும் இங்கிலாந்துக்கு மட்டும்தான் போகணும். அதை எடுத்துட்டு போகக்கூடிய கப்பலும் இங்கிலாந்து கப்பலா மட்டும்தான் இருக்கணும், வேற கப்பலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கரை அவங்க அமெரிக்காலே விளையுது. சர்க்கரை, கோதுமை, அரிசி, பருத்தி, புகையில, இதையெல்லாம் வச்சு அவங்களே அமெரிக்கால ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணலாம். ஒரு தொழிற்சாலை அமைச்சு டொபாக்கோ, புகையில சிகரெட்டா மாத்தி உலகம் முழுக்க விற்கலாம். காட்டனை வந்து அதை வந்து காட்டன் வச்சிருக்காங்க. ஒன்னு இங்கிலாந்துக்கு கொடுக்காம மற்ற அதிகமா விலை கேட்கிற மற்ற நாடுகளுக்கு கூட கொடுக்கலாம். இல்ல இவங்களே கூட ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணி, இவங்களும் இங்கிலாந்துல இருந்து தானே வந்திருக்காங்க, அப்ப இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வேலை இவங்களுக்கும் தெரியும் தானே. இவங்க என்ன பண்ணலாம், இந்த காட்டனை வந்து சட்டையா மாத்தி உலகம் முழுக்க விற்கலாம். ஆனா இவங்க வந்து இண்டஸ்ட்ரியை செட் பண்ண அளவு கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்க செட் பண்ண முடியாது. யாரு? அமெரிக்கால வாழக்கூடிய இங்கிலாந்து மக்களுக்கு இண்டஸ்ட்ரியை செட் பண்றதுக்கான பர்மிஷன் கிடையாது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய காரணங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த மக்கள் வந்து இங்கிலாந்து அரசு மேல ஒரு கசப்பு உணர்ச்சியிலே இருக்காங்க. நம்மள எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நம்மள சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லாத எல்லாரும் தான் சேர்ந்து இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்க போய் ஒரு சிலர் வந்து ஒரு சில இடங்களை புடிச்சுக்கிட்டு, இது எனது, நீ எனக்கு கீழே வேலை செய்யணும், ஒரு செட்டு மட்டும் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. முதல்ல போனவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடத்தெல்லாம் நான் பிடிச்சிருக்கேன்னாங்க. அடுத்தடுத்து போனவங்க நீங்க எனக்கு கீழே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சாரார் வந்து ரொம்பவும் ஒரு துயரமான நிலையில இருக்காங்க. இங்கிலாந்துலயும் நம்ம அடிமையா இருந்தோம், இங்கேயும் நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்தை வச்சு அவங்க ஏதாவது பண்ணலாம். அவங்களுக்கு நிலம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்பலச்சியன் மவுண்டைன் ஒரு மலைத்தொடருங்க. அது வந்து ஒரு இயற்கையா பிரிக்குது. யாருன்னா இந்த 13 காலனியும் மற்ற செவ்விந்தியர்களையும் பிரிக்குது. அதாவது அமெரிக்காவோட பூர்வக்குடி மக்களோட நிலத்தையும் பிரிக்குது, இயற்கையாவே பிரிக்குது. ஒரு போர் ஒண்ணு நடத்தி இவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்த நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 13 காலனியில இருக்கிற இங்கிலாந்து மக்களும் நினைக்கிறாங்க. இப்போ இந்த நிலம் இவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து ஷார்ட் டேர்ம் ரீசன். இப்போ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ரீசன்ல முக்கியமானது என்ன அப்படின்னா 1763 ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணுங்க. 1763 ப்ரொக்ளமேஷன். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற இங்கிலாந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த அப்பலச்சியன் மலைத்தொடரை தாண்டிட்டா இவங்களுடைய நிலப்பரப்பையும் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, 7 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். அந்த போர் சொல்லணும்னா 1 மணி நேரம் அதை நடத்தணும். அது நான் முன்ன கிளாஸ்ல நம்ம 7 ஆண்டு போர் தான் பார்த்தோம். இந்த 7 ஆண்டு போர்ல அமெரிக்கா ஈடுபடுது, பிரான்ஸ் ஈடுபடுது, இந்த ஸ்பெயின் எல்லாம் ஈடுபடுது. இதனால இந்த அமெரிக்கால நடக்கக்கூடிய 7 ஆண்டு போர்னால அதிகப்படியான செலவுகள் வந்து ஆகுது. யாருக்கு? இங்கிலாந்து நாட்டுக்கு. எல்லா நாட்டுக்குமே செலவாகுது.
அந்த எல்லா நாட்டோடைய செலவும் எதுல போய் எதிரொலிக்குதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு இங்கிலாந்து பண்ணக்கூடிய செலவெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்து கிட்ட காசு குறையுது. காசு குறைஞ்ச உடனே என்ன பண்ணுது, இந்த இங்கிலாந்து அரசு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, இங்கிலாந்துல ஒரு சில மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, இங்கிலாந்து மக்கள், அவங்க கிட்ட பணத்தை வாங்குது. நம்ம இந்திய அரசாங்கமும் இப்போ அந்த மாதிரி பண்றாங்க. நிறைய அரசாங்கம் இந்த வேலையை செய்யுது. அதாவது அரசாங்கத்துக்கு பணம் தேவை. மற்ற நாடுகளுக்கிட்ட, உலக நாடுகள் கிட்ட கேட்கறத விட நம்ம சொந்த மக்கள் கிட்டேயே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சொந்த மக்கள் கிட்டே கேட்டா, இப்போ அஜய் நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் கொடுங்க, அடுத்த வருஷம் நான் வந்து உங்களுக்கு 1,10,000 ரூபாயா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வந்து ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட். இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுது, அந்த நாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் பாண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குது. காசு கொடுங்க, அடுத்த வருஷம் வட்டியோட கொடுத்துறேன். காசு கொடுங்க, அடுத்த வருஷம் வட்டியோட கொடுத்துறேன். ஒருவேளை எல்லா காசையும் இங்கிலாந்து வாங்கிட்டு இந்த காசுல என்ன பண்ணிச்சு, இந்த 7 ஆண்டு போர்ல செலவு பண்ணிடுச்சு. இந்த 7 ஆண்டு போர்ல செலவு பண்ணதன் விளைவு என்ன அப்படின்னா, இங்கிலாந்து கிட்ட காசு இல்லை. திரும்பவும் இங்க இருக்கிற மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு? இந்த இங்கிலாந்து மக்களும் பூர்வக்குடி மக்களும் போராடுறாங்க. பூர்வக்குடி மக்கள் வந்து இன்னும் சண்டையை நிறுத்துற பாடு இல்லை. ஏன் நிறுத்துற பாடு இல்லை அப்படின்னா, இந்த 7 ஆண்டு போர்ல இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சுங்க. அதிக பணம் செலவு பண்ணி இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு, தன்னுடைய படைகள் ராணுவத்தை அனுப்பி. ஆனா அங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போர் முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க திருப்பி சண்டை போட்டு எங்களுடைய நிலத்தை எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு அமெரிக்காவோட பூர்வக்குடி மக்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த 1763 பிரகடனம் அப்படின்னா என்னன்னா, இந்த செவ்விந்தியர்கள் கூட இந்த இங்கிலாந்து அரசு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இங்க பாருங்க செவ்விந்தியர்கள், இது அப்பாலச்சியன் மலைத்தொடர், இது இல்லையா? இது வந்து அப்பாலச்சியன் மலைத்தொடர். இந்த மலைத்தொடரை வந்து இதை தாண்டி நீங்க வரக்கூடாது, இதை தாண்டி இங்கிலாந்து மக்களும் வரமாட்டாங்க. இப்படி இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். அதனால நமக்கு இனிமே நீங்க சண்டை போட வேண்டாம், நானும் உங்க கூட போர் புரிய மாட்டேன். இவங்க போர் புரிய தயாரா இருக்காங்க. இங்கிலாந்து கிட்ட தான் காசு இல்லையே, எங்கிருந்து போய் போர் புரிவாங்க? அதனால இங்கிலாந்து அரசு இந்த 1763 பிரகடனம் செவ்விந்தியர்கள் கூட போடுறாங்க. இது வந்து இங்க அமெரிக்காவில் வாழக்கூடிய இங்கிலாந்து மக்களுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துது. என்னன்னா, நாமெல்லாம் எதுக்காக சண்டை போட்டோம்? சண்டை போட்டு இவங்களை அடிச்சு விரட்டிட்டா இந்த நிலமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி தானே நம்ம சண்டை போட்டோம். இப்போ இவங்க 1763 பிரகடனம் சொல்லி ஒன்று போட்டு இந்த மலைத்தொடருக்கு அந்தாண்ட போவாத செவ்விந்தியர்களோட நிலம் அவங்களே வச்சுக்கிட்டோம், நீ அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா நாம என்ன பண்றது? நம்ம சண்டை போட்டதெல்லாம் வேஸ்டா? அதாவது 7 ஆண்டு போர்ல இங்கிலாந்துல இருந்து ஒரு சில ராணுவம் இங்க வந்தது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சில பேரை ராணுவ வீரர்களா மாத்தி இங்கிலாந்து சண்டை போட்டுச்சுங்க. அதனால இந்த மக்கள் வந்து நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கடுமையான கோபத்துல இருக்காங்க. இது வந்து 1763 ப்ரொக்ளமேஷன். இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே இவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கு. அதனாலதான் இந்த 1763 ப்ரொக்ளமேஷனை கொண்டு வர்றாங்க. யாரு? இங்கிலாந்து பிரகடனம் கொண்டு வர்றாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கிட்ட காசு இல்லாததால 1765 வருஷம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. சட்டத்தின் பேர் என்ன? ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டங்க. ஸ்டாம்ப் ஆக்ட்னா ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, பேப்பர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் ஆன் பேப்பர். அதாவது இப்போதான் நம்ம டிஜிட்டல்ல நிறைய டிரான்சாக்ஷன் பண்றோம். அப்போ வந்து மணி டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, லாட்ரி, நியூஸ் பேப்பர், எல்லா பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸும் எல்லா ஃபார்மல் டிரான்சாக்ஷன்ஸும் எதுல நடந்தது? பாண்டு பேப்பர் எல்லாமே பேப்பர்ல தான் நடந்தது. இப்போ பேப்பர் வாங்கணும் அப்படின்னா அதிகப்படியான டாக்ஸை வந்து பிரிட்டன் விதிக்கிறாங்க இந்த அமெரிக்கா மேல. ஏன் பிரிட்டன் வந்து டாக்ஸ் விதிக்கிறாங்கன்னா, அவங்க கிட்ட தான் காசு இல்லையே. ஒன்று, அடுத்து ஏதாவது நாடு கிட்ட நம்ம சண்டைக்கு போனால் அதுக்கும் காசு இல்லை. இன்னொன்று, இங்கிலாந்து கிட்ட மக்கள் கிட்ட வாங்கின பணத்துக்கு நம்ம சரியான வட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம கடங்கார நாடாயிருவோம். அது ஒரு பயம். அதனால ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க அமெரிக்கா மேல. இது எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அமெரிக்கால அப்படின்னா, அமெரிக்கால வசிக்கக்கூடிய இங்கிலாந்து மக்கள் நாம சும்மா இருந்தா இவங்க நம்ம மேல வரிக்கு மேல வரி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, இந்த ஸ்டாம்ப் ஆக்டை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, 1765 ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ். இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ்ல இந்த 13 காலனி இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 13 காலனில ஜார்ஜியாவை தவிர மற்ற எல்லா காலனி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. யாருக்கு அப்படின்னா,
இங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ராஜாக்கு, அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துக்கு அந்த லெட்டரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த லெட்டரோட பேர் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் கிரீவன்சஸ். இப்படி ஒரு லெட்டரை எழுதி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய உரிமைகள் மற்றும் குறைகளை ஒரு லெட்டர்ல எழுதி இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. அந்த இந்த லெட்டரோட தலைப்பு இதுதாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் கிரீவன்சஸ். இந்த லெட்டருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியணும்ல. இந்த லெட்டருக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, NTWR அப்ளை பண்றாங்க. NTWR அப்படின்னா என்னன்னா, நம்ம டிக்ஷனரியில் எழுதுவோம். NTWR அப்படின்னா நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். அதாவது எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தா மட்டும்தான் எங்க மேல நீங்க வரி விதிக்கணும். எங்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவமே கொடுக்காம எப்படி நீங்க எங்க மேல வரி விதிப்பீங்க? இதுதாங்க நோ டாக்ஸ் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். இங்க இருக்கக்கூடிய நாங்க 13 காலனியில வசிக்கிறோம்ல, எங்களுக்கு வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் கொடுங்க, நாங்களும் வந்து உட்காந்து சட்டம் ஏற்றுறோம், அதுக்கப்புறம் தான் எங்க மேல நீங்க வரி விதிக்கணும் இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் காங்கிரஸ்ல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து எந்த ரிப்ளையுமே பண்ணல. எந்த ரிப்ளையுமே பண்ணாதால என்ன நடக்குது அப்படின்னா, இங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த வரியை வசூல் பண்றதுக்குன்னு சொல்லி ஒருத்தர் வருவார் இல்ல, அவரை போட்டு அடிச்சு உதைக்கிறாங்க. இனிமே நீங்க வரியை வாங்க வரக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷோட பொருட்களை இனிமே நாங்க வாங்கவே மாட்டோம், விலை அதிகமா இருந்தாலும் நாங்க மற்ற நாட்டுகளோட பொருள் தான் வாங்குவோம். அதாவது பிரான்ஸ், ஸ்பெயின்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொருளை மட்டும் தான் நாங்க வாங்குவோம். நாங்க வந்து இவங்களுடைய பொருளை, பிரிட்டிஷ் பொருளை இனிமே நாங்க வாங்கவே மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. பிரிட்டன் ஏற்கனவே ஒரு கடுமையான பண பஞ்சத்துல இருக்குது. ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு பிரிட்டன் கூடி ஆலோசிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேல அமெரிக்கால எந்த வரியும் விதிக்க வேணாம்னு சொல்லி பேசுறாங்க. அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்துல, அதாவது பிரிட்டன் பாராளுமன்றத்துல உட்காந்து பேசுறாங்க, ஒருவேளை நம்ம எந்த வரியுமே வேணாம்னு சொல்லிட்டா இந்த அமெரிக்கா தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாறிடும், நம்ம அதுக்கு அனுமதிக்க கூடாது. எந்த வரியுமே விதிக்கலைன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ சுதந்திரமா இருக்கிறன்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதுக்கு விடக்கூடாது, எல்லா வரியும் ரத்து பண்ணிட்டு ஒரே ஒரு வரி பெயரளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் என்னன்னா டீ டாக்ஸ். அதாவது தேயிலையின் மேல மட்டும் வரி விதிச்சுட்டு மற்ற வரிகளை எல்லாம் நம்ம வந்து ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த தேயிலை மேல மட்டும் வரி விதிச்சு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை வந்து அவங்க அனுப்புறாங்க அமெரிக்காவுக்கு. கொஞ்ச நாள் அமெரிக்கா சரி எல்லா வரியும் ரத்து பண்ணிட்டாங்கன்னு இருந்தாலும் கூட நம்ம என்ன சொன்னோம், எந்த வரியும் விதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனாலும் இவங்க ஏன் நம்ம மேல தேநீர் வரியை மட்டும் விதிச்சாங்க அப்படின்னு சொல்லி 1773 அடுத்த நிகழ்வு. இந்த 1773ல போஸ்டன் டீ பார்ட்டின்னு ஒண்ணு நடக்குதுங்க. அதாவது போஸ்டன் தேநீர் விருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த தேநீர் விருந்துனா உட்காந்து காஃபி குடிச்சாங்கன்னு கேட்டா அதுதான் கிடையாது. இங்கிலாந்துல இருந்து கப்பல் எல்லாமே வந்துருச்சு, தேயிலையை வந்து அமெரிக்கால இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த போஸ்டன் டீ பார்ட்டில, போஸ்டன் டீ பார்ட்டினா போஸ்டன் அப்படின்றது ஒரு துறைமுகம். இந்த துறைமுகம் எங்க இருக்குன்னா அமெரிக்காவோட மெசாச்சுசெட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கு. இந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய கப்பலுக்குள்ள நுழைஞ்சு எல்லா தேயிலை பொட்டியும் தூக்கி தண்ணியில போட்டாங்க. ஏற்கனவே பிரிட்டன் ஏகப்பட்ட நஷ்டத்துல இருக்கு. இதை கொண்டு போய் வேற நாட்டுல இறக்கிருந்தா அங்கேயாவது வரி வந்திருக்கும். கொஞ்ச நெஞ்சம் ரொம்ப பெரிய அளவிலான பொருள் சேதம் இந்த போஸ்டன் டீ பார்ட்டில நடந்துருச்சு. அதனால இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் இல்ல, பிரிட்டன் என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, மெசாச்சுசெட்ஸ்ல தான் இது நடந்தது, இனிமே இந்த மெசாச்சுசெட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் ரூல் கிடையாது, அதாவது நீங்களே சுயமா உங்க இடத்த ஆட்சி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் டாக்ஸ் நான் வரி விதிக்க மாட்டேன், நீங்களே பண்ணலான்னு, இப்போ அதை நான் ரத்து பண்றேன். அது மட்டும் இல்லாம மெசாச்சுசெட்ஸை நான் பல வரிகள் மெசாச்சுசெட்ஸ் மேல விதிப்பேன் அப்படின்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 13 காலனி திரும்பி ஒன்னா உட்காந்து பேசுறாங்க. 1774 வருஷம்
இதுக்கு பேர் ரொம்ப முக்கியமான பேரு. 1774 பிலடெல்பியா காங்கிரஸ் இதுக்கு பேருங்க. பிலடெல்பியா காங்கிரஸ் இல்லைன்னா கான்டினென்டல் காங்கிரஸ். பிலடெல்பியா காங்கிரஸ் இல்லைன்னா கான்டினென்டல் காங்கிரஸ் 1774 இந்த வருஷம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 13 காலனி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுல ஒரு காலனி மட்டும் சேர்ல, அது பேர் ஜார்ஜியா. மற்ற காலனிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிலாந்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எங்களுக்கு வந்து செல்ஃப் ரூல் வேணும் ஒண்ணு. இன்னொன்னு, எங்க மேல நீங்க ஒரு வரியை கூட விதிக்க கூடாது. எங்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை நாங்களே தேர்ந்தெடுத்து அமெரிக்காவை நாங்கள் ஆட்சி பண்ணிக்குவோம். இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இப்படி இந்த லெட்டர் எழுதின உடனே இதை இங்க பிரிட்டன் எப்படி புரிஞ்சுக்குது, இவங்க போருக்கு தான் நம்மளை கூப்பிடுறாங்க, இவங்களை ஒரு போர் பண்ணி இவங்களை அடக்கினாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1775 பிரிட்டன் வந்து அபிஷியலா போர் பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க போர் அமெரிக்கா மேல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, யூரோப்ல இருந்து அமெரிக்காவுக்கு வர்றாங்க. அமெரிக்காவுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட ஆரம்பிக்கும் போது அமெரிக்காலையும் பட தயாரா இருக்கு. யார் தலைமையிலனா வாஷிங்டன் தலைமையில பட தயாரா இருக்கு. சண்டை போடலாம்னு சொல்லி போறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பகுதியா 75ல இருந்து ஒரு 82 வரைக்குமே நடந்துகிட்டு இருக்குது. 82 வரைக்கும் சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது. 83ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தம் போடலாம்னு சொல்லி போடுறாங்க. 75ல இருந்து 82 வரைக்கும் சண்டை நடக்கிறதுல பிரிட்டன் வந்து தோத்து போகுது. இந்த சண்டை நடக்கும்போது யார் யாரெல்லாம் கூட ஜாயின் பண்ணிக்கிறா அப்படின்னா, இது யார் யாரெல்லாம் கூட ஜாயின் பண்ணிக்கிறான்னா, ஒரு பக்கம் யாருக்கு யாருக்கும் சண்டை, அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை. இப்போ இங்கிலாந்து மட்டும் சண்டை போடுறது. அமெரிக்கா கூட யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, பிரான்ஸ், ஸ்பெயின் ஜாயின் பண்றாங்க. பிரான்ஸ், ஸ்பெயின், அமெரிக்கா இவங்க 3 பேரும் ஒரு டீம். இங்கிலாந்துக்கு யாரு சப்போர்ட் பண்றதுன்னா, அமெரிக்கால வசிக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இங்கிலாந்து ஜெயிச்சுட்டா இவங்களுடைய நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்களே, இவங்களுடைய நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்க நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாவது இங்கிருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்விந்தியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க நம்ம கிட்ட ஒப்பந்தம் போட்டதாலதான் இது வரைக்கும் மலைத்தொடருக்கு அந்த பக்கம் வரல. ஒருவேளை இவங்க இங்கிலாந்தையும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மலைத்தொடரை தாண்டி வந்து நம்மளுடைய பூர்வக்குடி நிலத்தை எல்லாமே இவங்க வந்து புடுங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் இந்த செவ்விந்தியர்கள் வந்து நினைக்கிறாங்க. போர் நடக்குது. போர் நடக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்து வந்து தோத்து போயிடுது, அமெரிக்கா வந்து ஜெயிச்சிருது. ஏன் அமெரிக்கா இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்காரங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து போர் பயிற்சி கொடுத்ததே இந்த இங்கிலாந்து தான். ஏன் போர் பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, 7 ஆண்டு போர்ல போராடுறதுக்காக போர் பயிற்சி கொடுத்தாங்க. அது இவங்களுக்கு போதுமானதா இருந்தது. இன்னொன்னு என்ன காரணம் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து ஆளுங்களை கூட்டு வரணும்னா கடலை கடந்து அட்லாண்டிக் கடலை தாண்டி கூட்டு வரணும். அதுக்குள்ள ஆளுங்க டயர்ட் ஆயிடுறாங்க. ஆனா போர் நடந்தது இவங்க ஊர்லன்னு சொல்லி இருக்கும்போது பல பொருட்கள், நிறைய கம்பு, வேல்கம்பு, ஆயுதம், இது எல்லா ஆயுதமும் இவங்க கிட்ட, அமெரிக்காக்காரங்க கிட்ட அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து எடுத்து சண்டை போட்டாங்க. அதனால அமெரிக்கா வந்து இந்த போர்ல ஜெயிச்சிடுச்சு. போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்து ஒண்ணு போடுறாங்க. எல்லாமே அழிச்சிருவோம். அந்த அமைதி ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படின்னா, செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், பாரிஸ் 2ஆம் உடன்படிக்கை 1783ல போடுறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஸ்பெயினுக்கு வந்து புளோரிடாவை கொடுத்துடலாம், பிரிட்டன் என்ன பண்ணும் அப்படின்னா கனடாவை எடுத்துக்கும்,
அமெரிக்காவுக்கு வந்து முழு சுதந்திரம், அதாவது நீங்க ஃபுல் சுதந்திரம், நீங்க ஃபுல் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரு பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியான ஒப்பந்தம். இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இந்த பீஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப். பிரான்ஸுக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்கக்கூடாது, பிரான்ஸ் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்து தான் சண்டை போட்டாங்க, இருந்தாலும் பிரான்ஸ்க்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. ஏன்னா யூரோப்ல யாருக்கும் சண்டைன்னா பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் சண்டை. யார் பெரிய ஆள் ஆகுறது, யார் அதிகமா பணம் சம்பாதிக்கிறது, யார் இந்தியாவை பிடிக்கிறது, யார் வெஸ்ட் ஆப்பிரிக்காவை பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல சொல்றோம். இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் தான் சண்டைன்றதால இங்கிலாந்து என்ன சொல்லிடுச்சு, ஒருவேளை பிரான்ஸ் கூட்டு சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பகுதி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்க என்ன பண்ணுங்க பிரான்ஸ் கூட்டே சேர்த்தாதீங்க, பிரான்ஸை வந்து சேர்க்காம எல்லா இடத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதால அமெரிக்காவும் பிரான்ஸை சேர்க்கல. பிரான்ஸ் இதனால கடுமையா லாஸ் ஆயிடுச்சு. இதுதான் இந்த செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸோட நிலை. இதுக்கப்புறம் இதுக்கு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, உண்மையாவே இது வந்து கரெக்டாக தான் நடந்ததா அப்படின்னா இதுக்கு மேல பல விமர்சனங்களும் இருக்கு. என்ன விமர்சனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்பாலிச்சன் மலைத்தொடருக்கு அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா செவ்விந்தியர்களையும் அடிச்சு துரத்துறாங்க, அவங்கள கற்பழிக்கிறது. அவங்க வந்து அதிகமா மாடு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, அவங்க மாடு எருமையை சாப்பிடுவாங்க, அவங்களுடைய மாடு எருமையெல்லாம் அடிச்சு கொல்றது, அவங்கள துன்புறுத்துறது, ரொம்ப கேவலமான நிலைக்கு உள்ளாக்கி அவங்க எல்லாமே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. இது ஒண்ணு. இவங்க எதுக்காக போராடுறோம்னு சொல்லி சொல்றாங்க, எங்களோட சுதந்திரத்துக்காக போராடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று, போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும்போது பல சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்குன்னு ஒரு முழு சுதந்திரம் வேணும், நம்ம மனுஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிமை இல்லை, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த செகண்ட் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் முடிஞ்ச உடனே உலகத்திலே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா தாங்க. அமெரிக்கா தான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக்கும் அமெரிக்கா தான். ரிப்பப்ளிக்னா என்ன, ஒன்றும் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக், மக்களோட பிரதிநிதிகள் ஆட்சி பண்றது. அதாவது ஒரு 10 மக்கள் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா இந்த 10 பேர்ல 9 பேர் சேர்ந்து ஒருத்தனை இவர் தான் எங்க தலைவராக இருக்கணும்னு சொல்லி ஏத்துக்கிறது தாங்க ரிப்பப்ளிக். ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் உலகத்திலே அமெரிக்கா தான். அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அரசாங்கம் வந்து என்ன பண்ணாலும் அவங்க ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அபகரிக்க முடியாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டின்றது அவங்களுடைய சொத்து, அதை வந்து ரொம்ப சென்டிமெண்டா பார்த்துக்கிறது, அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு ஸ்டேட்டஸா பார்த்தாங்க. அரசாங்கம் வந்து அதை வந்த உடனே ஆக்குபை பண்ணிக்க முடியாது. கரெக்டான சட்டம் இருந்தா மட்டும்தான், அதாவது கான்ஸ்டிடியூஷனை ஏற்றிட்டாங்க, சட்டம் இருந்தா மட்டும்தான் ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படியே நிலத்தை சட்டம் சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணாலும் அவங்களுக்கு நிவாரண தொகையை அளிக்கணும். இப்படியெல்லாம் சொல்லி அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை சூப்பரா மேக் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு வந்து சுதந்திர உரிமை இருக்கு, மக்கள் யாருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை உண்டு, ஆல் மென் ஆர் ஈக்குவல், எல்லா மனுஷனும் சமம் தான், உலகத்துல பிறந்த மனுஷனே சமம் தான். பாருங்களேன் எவ்வளவு ஒரு அழகான கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது எல்லா மனுஷனும் சமம் தான், ஒருத்தர் வந்து தாழ்வானவங்க உயர்வானவங்க கிடையாது. இங்க வந்து மதம் சாதி எதுவுமே கிடையாது, எல்லாரும் சமமானவங்க. நாம எல்லாருமே சமமான முறையில நடத்தப்படணும், மதிக்கப்படணும், யாரோட நிலத்தையும் யாரும் அடிச்சு புடுங்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அழகான கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுறாங்க. இதற்கு மேலதான் ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சண்டையில ஜெயிச்சுட்டேன், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1763 கிடையாது, ஒன்றும் கிடையாது, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி இந்த செவ்விந்தியர்களை கற்பழிக்கிறது, இவங்க மாடை பண்றது, மாடை வந்து அதான் சாகடிக்கிறது, இவனுடைய உணவுப் பொருளை தீ வச்சு கொளுத்துறது, அவங்களே உயிரோட தீ வச்சு கொளுத்துறது, எக்கச்சக்கமான மனித உரிமை மீறல்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க செவ்விந்தியர்கள் மேல. ஏன்னா அவங்க பூர்வ குடிமக்கள், அவங்களே அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல ஆல் மென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல் மென் ஆர் ஈக்குவல் தான் நான் சொன்னேன், உமன் வந்து ஈக்குவல் கிடையாது,
உமன் வந்து நாட் ஈக்குவல். ஆல் மென் ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஆம்பளைங்க எல்லாம் சமமானவங்க, உமன் வந்து வேற, உமன் வந்து எங்களுக்கு கீழே தான், பெண்கள் எங்களுக்கு கீழே தான் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆல் மென் ஆர் ஈக்குவல்னாலும் ஒயிட் மென் மட்டும்தான் ஈக்குவல், ஒயிட் மென் மட்டும்தான் ஈக்குவல், பிளாக் மென் ஆர் நாட் ஈக்குவல். அதாவது இந்த ஆப்பிரிக்காக்காரங்க இவங்க எல்லாமே நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு, இந்த அமெரிக்காவில் முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு இருக்கு. இந்த தெற்கு அமெரிக்காவில், நாட்டின் தெற்கு பகுதியில் அதிகமாக விவசாய நிலங்கள் இருந்தது. அந்த விவசாய நிலங்கள்ல வேலை செய்யறதுக்காக ஆப்பிரிக்கால இருந்து மக்களை அடிமைகளா கொண்டு வந்து இங்க வேலை செய்யறாங்க. ஆப்பிரிக்கால இருந்து மக்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அடிமைகளை விலைக்கு வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணி இங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவோட வயல்வெளிகள்ல வேலை செய்ய சொல்றாங்க. ஆனா ஆல் மென் ஆர் ஈக்குவல், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அக்கிரமங்களை இவங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதாங்க இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன். அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெப்போலியன் போனாபார்ட்டே, இதுல வந்து இங்கிலாந்துக்கு பணம் செலவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா, பிரான்ஸும் இந்த சண்டையில ஈடுபட்டிருக்கு. இதனால பிரான்ஸ் வந்து எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சது, இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஸ்பெயின், இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹிஸ்டரியை வந்து நம்ம ஒரு 25 கிளாஸ்க்குள்ள கவர் பண்ணிடலாம். இதுதான் இது ப்ராடர் கான்செப்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனியா வாஷிங்டன், அப்புறம் தனி நபர்களை பத்தி நமக்கு கேள்வி அதிகமா எழ வேண்டாம், அது நமக்கு கேட்கறதும் இல்லை யூபிஎஸ்சியில. என்ன அப்படின்னா, இப்போ வாஷிங்டன்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ஜாக்சன், அதுக்கப்புறம் தாமஸ் ஜெஃபர்சன், இவங்க எல்லாமே போராடினாங்க அமெரிக்கன் விக்டரிக்காக, அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்க்காக. ஆனாலும் அவங்கள பத்தி நமக்கு அதிகமா தேவையில்லை, ப்ராடர் கான்செப்ட் தான் நமக்கு தெரியணும். இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ இதனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வேர் எங்க நடந்துச்சுன்னு தெரியும், வென் எப்போ நடந்துச்சுன்னு தெரியும், ஒய் எதனால நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும், ஷார்ட் டேர்ம் ரீசன், லாங் டேர்ம் ரீசன், கிரிட்டிசிசம் இதுக்கு மேல இருக்கக்கூடிய கிரிட்டிசிசமும் நமக்கு தெரியும், கன்க்ளூஷன் இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த அடிமை ஸ்லேவரிலாம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பிரசிடென்டா பதவி ஏற்கிறாரு. 1865 அமெரிக்கால ஒரு சிவில் வார் வந்து வரும். அதாவது அமெரிக்காக்குள்ளேயே ஒரு சண்டை, வடக்கு அமெரிக்கா பெருசா தெற்கு அமெரிக்கா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமெரிக்கா தெற்கு அமெரிக்காவும் ஒண்ணுதான், வடக்கு அமெரிக்காவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்ன சண்டை அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, வடக்கு அமெரிக்கா சிட்டி, தெற்கு அமெரிக்கா அப்படின்றது, சவுத் அமெரிக்கா அப்படின்றது இது வந்து ஒரு வில்லேஜ்ல அதிகமா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில இவங்க ஈடுபடும் போது இவங்களுக்கு அதிகமான அடிமைகள் தேவைப்பட்டாங்க. எதுக்குன்னா இவங்களுடைய வயல்வெளிகள்ல வேலை செய்யறதுக்கு. ஆனா இதை வந்து நார்த்ல இருக்கவங்க எதிர்த்தாங்க. ஏன் நார்த்ல இருக்கவங்க எதிர்த்தாங்கன்னா, நார்த்ல ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் எக்கனாமி, சவுத்துல வந்து பிளான்டேஷன் ஆக்ரோ பேஸ்ட் எக்கனாமி. ஆக்ரோ பேஸ்ட் எக்கனாமிக்கு நமக்கு மேனுவலா ஒர்க்கர்ஸ் தேவை. ஒர்க்கர்ஸ்க்காக இவங்க வந்து ஆப்பிரிக்கால இருந்து நிறைய ஸ்லேவ்ஸ் அடிமையை கூட்டிட்டு வந்து இங்க வேலை செய்ய சொன்னாங்க. இவங்க இண்டஸ்ட்ரியல் எக்கனாமில அதிக மிஷின் தான் வேலை செய்து, அதிகப்படியான ஆட்கள் தேவையில்லை. ஒரு மனுஷனை போய் அடிமையா வச்சிருக்கீங்களா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆல் மென் ஆர் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு நீங்க போய் ஒரு மனுஷனை அடிமையா வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் பாவம் இல்லையான்னு சொல்லி வடக்கு அமெரிக்கால இருக்கவங்களும் எதிர்த்தாங்க. இதனால எனக்கு நீங்க தனியா பிரிச்சு கொடுத்துரு, தெற்கு அமெரிக்கால இருக்கவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா நீ தனியா பிரிச்சு கொடுத்துருன்றாங்க, நீங்க தனியா இருந்தவங்க நாங்க தனியா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படியெல்லாம் விடாம ஆப்ரஹாம் லிங்கன் தான் ஜெயிக்கிறாரு. 13 காலனியா இருந்ததுன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலனியா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அமெரிக்கால 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்போ வந்து அமெரிக்காவோட 50 ஸ்டேட்ஸ் இருக்கு. அமெரிக்காவோட கொடி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதுல வந்து ஸ்டார் இருக்கும். என்னன்னா 50 ஸ்டார் இருக்கும். எண்ணி பாத்தீங்கன்னா 50 ஸ்டாரும் என்ன சொல்லுது அப்படின்னா, 50 ஸ்டாருமே ஒவ்வொரு ஸ்டேட்டை குறிக்குது. இந்த ஸ்டேட்ல வந்து இந்த ஸ்டார், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டார் இருக்குது. அதே மாதிரி இந்த 50 ஸ்டேட்டுமே என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்ல அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்து அவங்க தனியா கூட வந்துடலாம். இப்படிதான் அமெரிக்கா வந்து உருவாச்சு. இதுதாங்க அமெரிக்கா. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.